முக்கியமான தரமான ஒரு சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய ஆல் டைம் ஃபேவரட் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகவை பார்த்து காரி தூணு துப்பியிருக்காரு. இதுதான் அவங்களுடைய சமூக நீதி, இதுதான் அவங்களுடைய சமத்துவம், இதுதான் அவங்களுடைய சுயமரியாதை, இதுதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு. இவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது இதுக்கப்புறமா இவரை வலதுசாரினோ இல்லைன்னா திமுக எதிர்ப்பாளர்னு தான் சொல்லணும் போல இது. ஏன்னா மனுஷன் அப்படி பேசி வச்சிருக்காரு. அப்படி என்னதான் இவர் பேசியிருக்காரு, எதை மாதிரிலாம் திமுகவை கழுவி கழுவி காரி துப்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கருடைய நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எல்லாருமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாம நம்முடைய ஆல் டைம் ஃபேவரட் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். திமுக செய்யக்கூடிய அரசியலை குறித்தும் தட் சோ கால் திராவிட மாடல் அதை குறித்தும் எப்பவுமே இந்த திமுக காரங்க அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, இதை பற்றிலாம் சொல்லி திமுகவை கழுவி கழுவி ஊத்திருக்காரு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். நீங்க கடந்த சில நாட்களா செய்திகளை பார்த்திருக்கலாம். அடுத்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், அடுத்த முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான், அவருடைய தலைமையை ஏற்று நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் அப்படி மாதிரியான செய்திகள்லாம் கடைசி சில தினங்களா நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே திட்டமிட்டு பரப்பக்கூடிய செய்திகள் தான். நான் அடிச்சு சொல்லுவேன், இது எல்லாத்தையுமே பரப்புறது இந்த திமுக காரங்க தான். இவங்களாவே ஒரு விஷயத்த பரப்புவாங்களாம், அப்புறமா இவங்களுடைய ஊடகங்களை வச்சுக்கிட்டு மக்கள் இது மாதிரிலாம் பேசுறாங்க அப்படி மாதிரி சொல்ல வைப்பாங்களாம். அதுக்கப்புறமா மக்கள் இதை விரும்புகிறார்கள், மக்கள் இதை ஆசைப்படுகிறார்கள், திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட இதைத்தான் ஆசைப்படுகிறார்கள் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு அதை அவங்களே நிறைவேற்றுவாங்களாம். இவங்களாம் இன்னமும் 1980களிலேயே இருக்காங்க. 2024க்கு வரவே இல்லை. இன்னமும் இவங்க 1980களில் 90களில் அப்போ இருந்த மாதிரியான அரசியல் தான், அப்போ இவங்க எது மாதிரியான அரசியல் பண்ணாங்களோ அத மாதிரியான அரசியல் தான் இப்பவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசியிருந்தாரு, என்னென்னலாம் அவர் கலந்துக்கூடிய நிகழ்ச்சிகளை பேசியிருந்தாரு அப்படிங்கறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேங்க, எனக்கு அரசியல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, எங்க தாத்தா முதல்வரா இருந்திருக்காரு, எங்க அப்பா அரசியல தான் இருக்காரு, சோ நானும் அரசியலுக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க, என் ஃபேமிலி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டா இருக்கிறதுனால நானும் பாலிடிக்ஸ் உள்ள வரணும்ன்ற அவசியம் இல்லதானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவரு நம்முடைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாரு. அத அவருடைய சேனல்கள்லயே அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்னாச்சு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு, அதுக்கப்புறமா எம்எல்ஏ ஆனாரு, கொஞ்ச நாளே அமைச்சரும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாரு, நான் இன்னமும் அடிமட்ட தொண்டன் தான், திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த திமுக கடைசியில ஒரு தொண்டன் இருக்கானா அது நான் தான் அப்படி மாதிரிலாம் நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ பேசியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக் ஒண்ணு வந்தது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க, அவர் அமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் ஒண்ணு வந்தது. அப்போ நம்முடைய தமிழக ஊடகவாதிகள் இவங்க எல்லாருமே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களாமே, நீங்க அமைச்சராக போறீங்களாமே அப்படி மாதிரிலாம் கேட்கும்போது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, அமைச்சரா நானா, எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லவே இல்லைங்க, இதெல்லாம் தலைவர் தாங்க முடிவு பண்ணுவாரு, எதுவுமே தெரியாதுங்க, என்னை விட நிறைய சீனியர்ஸ் எல்லாம் கட்சியில இருக்காங்க, அவங்க எல்லாம் அமைச்சர் ஆவாங்க, நான்லாம் அமைச்சர் ஆகலைங்க, அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டாரு. இதுல ஒரு ஊடகவாதி ஒருத்தர், நம்முடைய தமிழக ஊடகவாதி தான் அவரு, இந்த ஒரு பரபரப்பான காலகட்டத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்பொழுது வாழ்த்து எல்லாம் சொல்லியிருந்தாரு, நீங்க அமைச்சர் ஆக போறீங்களாமே, வாழ்த்துக்கள் சார், அட்வான்ஸ் விஷஸ் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா குழஞ்சி வழிஞ்சிருந்தாரு. அப்ப நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எனக்கே அந்த விஷயம்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியுது அப்படி மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. அதுக்கு நம்முடைய ஊடகவாதி சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சு பயங்கரமா குழஞ்சிருந்தார். அந்த காலகட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பதவியானது கொடுக்கப்படல, அவர் அப்ப எம்எல்ஏவா தான் இருந்தாரு. இது மாதிரியான நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராகவே ஆனாரு. அப்போ அந்த காலகட்டத்துல எத மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்ததோ அதே மாதிரியான சினாரியோஸ் தான் இப்ப நடந்துட்டு வருது. நீங்க அதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே அது புரியும். வர 21ஆம் தேதிக்கு அப்புறமா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பற்றின பல நியூஸ் கார்டுகள் வந்துட்டு இருக்கு, நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போக போறாரு, அதுக்கு முன்னாடி என்ன முடிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. அந்த செய்திகள் எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த விவகாரம் பற்றி தான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் கிட்ட ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க. மனுஷன் என்ன கான்ல இருந்தாருன்னு தெரியல, வச்சு செஞ்சுட்டாரு, திமுக வச்சு செஞ்சுட்டாரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இங்க சைட்ல போற தயவுசெய்து நீங்களே பாருங்க. அது 26ல் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. பட் அடுத்து யாருன்னாலும் அவரு தான்.
ஸ்டாலினுக்கு பிறகு கண்டிப்பாக உதயநிதி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கிடையாது. அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, துரைமுருகனே சொல்லிட்டாரு. அவ்வளோதான். இன்பநிதியும் இன்பநிதி கீழே நான் வேலை செய்வேன்றேன். திஸ் இஸ் திராவிட மாடல். இதுதான் சமூக நீதி, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து சுயமரியாதை கொழுந்துகள். யார்? அண்ணா காலத்துலேருந்து கட்சியில் இருந்த துரைமுருகன். இன்பநிதி கீழே யார்? கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதியோட மகன் இன்பநிதி. அவர் 23-24 வயசு சின்ன பையன். அவரு கீழே நான் வேலை செய்வேன்றார். அதாவது இவர் 120 வருஷம் இருப்பாராம், அவர் கீழே மந்திரியாக இருப்பாராம். இது சமூக நீதி. அசம்பிளிலே அவர் பேசுகிறார். ஆமாம். இதை விட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவலமான அருவருப்பான, அதாவது கூசலை இப்படிலாம் பேசுகிறதுக்கு வேறு எவனாவது பேசினா இதை மன்னிச்சிடலாம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நாங்கள் வந்து திராவிட மாடலு சமூக நீதினு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் 85 வயசில் 50 வருஷமாக எம்எல்ஏவாகவும் 20 வருஷம் மந்திரியாகவும் இருந்துட்டு 3 தலைமுறை கீழே உட்காந்துட்டு 4வது தலைமுறை கீழே நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்றி. இதை விட வெக்கம், இதை விட ஒரு இப்படி அவலமான சூழ்நிலை ஏதாவது இருக்குமா? கடந்து போகுது சமூகம், அதை கடந்து போகுது. ஏன்னா இவங்களை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சங்கி. இல்லை சமூகம் வந்து இது இப்படி தான், இனிமேல் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அது வந்து அக்செப்டட் நாம ஆயிடுச்சு. ஏன்னா அதாவது வேறு ஏதாவது ஒரு சமூகத்தில் வந்து இது மாதிரி நடந்திருந்ததுன்னா அது குறைஞ்சபட்சம் கடுமையான விமர்சனத்துக்குள்ளே இருக்கும்ல. மட்டைக்கு 2 கீற்றாக துரைமுருகனோட பேச்சு கிழித்தெறியப்பட்டிருக்கும்ல. சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டிருப்பான்ல. இதெல்லாம் அவலமாக இல்லையா? தப்பு இல்லையா? சுயமரியாதை உள்ள எவனாவது இப்படி பேசுவானா? சுயமரியாதை கொழுந்துன்னு பேசுகிறீங்களே. 85 வயசில் 23 வயசு பையன் மந்திரி ஆகணும், அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணும், 4வது தலைமுறை கீழே நான் வேலை செய்யணும்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல், ஒரு கூச்ச நாச்சம் இல்லாத சுயநல அரசியல். ஏதாவது ஒரு கொள்கை உனக்கு 1% ஒட்டிக்கிட்டு இருந்தனா உள்ளத்தில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நீ இப்படிலாம் பேசுவியான்னு கேட்குறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு நாதி இல்லாமல் போச்சு. பார்த்தீங்களா? அதுதான் அவர்களுடைய பலம், அதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. வாட் இஸ் திஸ்? அவர் பேசும்பொழுது அவருடைய முகத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அருவருப்பா, எவ்வளோ கோரமா வச்சிருந்தாரு. ஒரு மாதிரி இப்படி வச்சுன்னு பேசுறாரு. கூச்சமா இல்லையா? உடம்பு கூசலையா? இதுதான் பகுத்தறிவு லட்சணமா? இதுதான் சுயமரியாதையா? இதுதான் சமூக நீதியா? அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அருவருப்போட நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசியிருந்தாரு. அவருடைய முக பாவனைகளே போதும் திமுக மீது எந்த அளவு ஒரு கோபத்தோட இருக்காரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. கடைசியாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? இதை பத்திலாம் கேள்வி கேட்கறதுக்கோ இல்லைன்னா இது பற்றி எதிர்த்து கேள்வி கேட்டு எழுதுறதுக்கோ இங்க ஒருத்தரும் இல்லை. அப்படி எழுதுறாங்கன்னா அவங்கள சங்கின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தான் திமுகவுடைய வெற்றியே, இதுதான் அவங்களுடைய பாசிட்டிவே அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. உண்மைதான். இது மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வேற கட்சியில இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருமே அவங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. பட் திமுக இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது யாருமே அதற்கு எதிராக பேசுறதே கிடையாதுங்க. உங்களுக்கே நல்லாவே தெரியும், திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் எப்பேற்பட்ட சித்தாந்தவாதி, எப்பேற்பட்ட கொள்கை பிடிப்புள்ளவர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி திராவிட சித்தாந்தத்துல ஊறி இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரே இது மாதிரி திராவிட கட்சிக்கு எதிராக பேசினார்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கு திமுக செயல்பாடுகள், திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கூடியவர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இதே இன்டர்வியூல நம்முடைய ஆங்கர் அவர்கள் இன்னொரு கேள்வியும் ஒண்ணு கேட்டிருப்பாரு. நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுக எம்பி கனிமொழி இவங்க 2 பேருமே கம்பேர் பண்ணி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாரு. அப்படி என்ன கேள்வி அந்த ஆங்கர் கேட்டிருப்பாருன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஒரு பதவியை கொடுக்கறத விட எம்பி கனிமொழி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம் இல்லையா? அதுதானே கரெக்டா இருக்கும். சீனியாரிட்டி பிரகாரம் பார்க்கும்போது அதுதானே கரெக்டா இருக்கும். அவங்களும் அவங்களுடைய குடும்பம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நம்முடைய ஆங்கர் கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நாக்கு புடுங்குற மாதிரியான சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாரு. இதுல அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே பாஜகவுடைய தார்மீக மந்திரங்கள். இதுல முழு பாஜக காரராகவே, முழு சங்கியாகவே நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் மாறி இருப்பாரு. இந்த பர்டிகுலர் கிளிப்பிங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் என்ன சொன்னேனோ அதை தான் நீங்களும் நினைப்பீங்க. கண்டிப்பா நீங்களும் அதை தான் நினைப்பீங்க. அது மட்டும் இல்லாம திமுகக்குள்ள சிண்டு முடிகிற வேலையும் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பார்த்திருப்பாரு. என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட அவரு தான் பெஸ்ட், இவருக்கு இந்த பதவியை கொடுக்கறத விட நீங்க அவருக்கு கொடுக்கலாம், இவரை விட அவருக்கு அனுபவம் நல்லா இருக்கு, உதயநிதி அவர்கள் பண்ணக்கூடிய அரசியலை விட அவர் பண்ணக்கூடிய அரசியல் சூப்பரா இருக்குது, உதயநிதி அவர்களுக்கு பதவியை கொடுக்கறத விட நீங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசியிருப்பாரு. அவர் பேசின அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க உங்களுக்காக போற, தயவுசெய்து நீங்களே பாருங்க. அது அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனை. அதை பத்தி எனக்கு இதுல ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. கனிமொழிக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு செய்ய வேண்டியது திமுக. அதாவது உதயநிதிக்கு ஏன் கொடுக்குற, கனிமொழி கொடுன்னு கேட்கறது அவலமானது. குடும்ப அரசியல் வேணான்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ஏன் யாருக்கும் இல்லாமல் போச்சு? அந்த பர்டிகுலர் ஃபேமிலியில இருந்தால் மட்டும்தான் தலைமை பொறுப்புக்கு வர முடியுமா? அல்லது
அந்த யாராவது ஒரு மந்திரியாக இருந்தால் மட்டும் வந்து எம்பி ஆக முடியுமா? எம்பியாக இருந்தால் மட்டும்தான் மந்திரி ஆக முடியுமா? கட்சியில் பொறுப்புக்கு வர முடியுமா? ஏன் வந்து ஒவ்வொரு மந்திரி பிள்ளைக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை, கொடுக்கப்படுது? இந்த கேள்வி நான் கேட்கறதுக்காக மன்னிக்கணும். துரைமுருகனோ இல்லை சீனியர் அமைச்சர்கள் யாரோ நாங்கள் அது துணை முதலமைச்சராக இருக்கிறோம் அப்படின்னு கேட்க முடியாதா? இல்லை கேட்டாலும் அது நல்ல கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த நிமிடம் அவர்கள் பதவி சீட்டு கிழிக்கப்பட்டிருக்கும், அவர்கள் வீட்டில் போய் உட்கார வேண்டியிருக்கும். துணை முதலமைச்சராக ஏன் டிஆர்பி ராஜா கொடுக்கக்கூடாது? அவர் கூட தான் நல்ல இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்காரு இல்லையா? நல்ல பிரமாதமாக பேசினார், சீரியஸாக சொல்லணும். 2 நாள் நல்லா அழகாக பேசினார், பாயிண்ட்டாக பேசினார். எனக்கு அவர் மேலே விமர்சனம் உண்டு. ஆனால் அந்த 2 நாள் அவர் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எஸ், திஸ் மேன் இஸ் அப் டு சம்திங். டிஆர்பி ராஜாவுக்கு நிறைய விஷயம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் டியூட்டல் ஏஜ்னுவாங்க, இன்னும் கொஞ்சம் அனுபவமும் பயிற்சியும் வந்ததுன்னா யூ வில் பி அ வெரி குட் லீடர். ஏன் துணை முதலமைச்சராக டிஆர்பி ராஜா வரக்கூடாது? இப்படி யாராவது கேட்க முடியுமா அந்த கட்சிக்குள்ள? சரி, என்னோட ஆசை சார், துரைமுருகன் அவர்கள் இருக்கக்கூடாதா? ஏன் துரைமுருகன்? எனக்கு டிஆர்பி ராஜா, எனக்கு டிஆர்பி ராஜா ஏன் டெப்டி? உங்களுக்கு துரைமுருகன், உங்கள் சாய்ஸ் துரைமுருகன், ஏன் சாய்ஸ் டிஆர்பி ராஜா. ஆனால் கிடைக்குமா? இருக்காது, பொன்முடிக்க முடியாது, அதனால பொன்முடிக்க முடியாது, அவர் டிஸ்குவாலிஃபைடு. டிஆர்பி ராஜா யங் மேனுங்க, அவர் மேலே கேஸ் கிடையாது. துரைமுருகன் மேலே கேஸ் எல்லாம் இருக்குது, டிஆர்பி ராஜா மேலே எந்த கேஸும் கிடையாது. ஓகே, குட் சாய்ஸ். யங் மேன், ஃப்ரெஷ் ஃபேஸ். அவங்க அப்பாவை கூட விட்டுருங்க, அவருக்கு நான் ஒரு தகுதி இருக்குது. ஆள் 6 அடி 5 அங்குலம் இருக்காரு. 6 அடி 5 அங்குலம் இருந்தாருன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாமா? என்ன மணி சார் இது? இதுக்கப்புறமா ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்முடைய மணி அவர்கள் பேசியிருப்பாரு. அதாவது திரு பிடிஆர் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேலேயே எனக்கு ஏகப்பட்ட எதிர்கருத்துக்கள், கருத்து முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அவருக்கு இந்த ஒரு பதவி கொடுக்கலாம், அதுக்கு அவர் கேப்பபிளான பர்சன் தான். டிஆர்பி ராஜா அவர்களா என்ன சொல்லியிருந்தாரோ அதே மாதிரிதான் திரு பிடிஆர் அவர்களுக்கும் சொல்லியிருப்பாரு. இத மாதிரிலாம் நாம சொல்லலாங்க, ஆனா திமுக காரங்க யாராச்சும் சொல்றாங்களா? மீறி அவங்க சொன்னாங்கன்னா அப்புறமா அவங்களுக்கு அந்த ஒரு போஸ்டிங் இருக்காது, அந்த ஒரு பதவி இருக்காது. அவங்கள கட்சியில இருந்து தூக்கிடுவாங்க, இல்லைன்னா அந்த போஸ்டிங்ல இருந்து தூக்கிடுவாங்க. திரு பிடிஆர் அவர்களுக்கு என்ன ஆச்சுன்றதை நீங்களே பார்த்திருப்பீங்க. நிதி அமைச்சரா இருந்தாரு, அதுக்கப்புறமா இப்போ ஐடி துறை அமைச்சரா இருக்காருன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நம்முடைய மணி அவர்கள் இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதாவது திமுகவுடைய தலைவராகவோ முதலமைச்சர் வேட்பாளராகவோ இந்த ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களை தவிர்த்து வேற யாராலையும் ஆக முடியாது அப்படிங்கிறத ஏன் யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அதை பற்றி பேசுறதுக்கே யாரும் ஏன் முன் வர மாட்டேன்றீங்க? அந்த ஒரு கேள்வியவே ஏன் நீங்க யாரும் முன்னெடுத்து வைக்க மாட்டேன்றீங்க? உதயநிதி ஸ்டாலின் இல்லைன்னா கனிமொழி இப்படிதான் கேள்வி கேட்கறீங்க. இத மாதிரி கேட்கறதே ஃபர்ஸ்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அருமையான கருத்தை, பாஜக காரங்க பேசக்கூடிய ஒரு கருத்தை, இந்த குடும்ப அரசியலுக்கு எதிரான ஒரு கருத்தை நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் எதனால நான் ஆரம்பத்துல திரு மணி அவர்களை இவரை வலதுசாரின்னு சொல்லலாமா, இல்லைன்னா திமுக எதிர்ப்பாளர்னு சொல்லலாமான்னு சொன்னேன்னுட்டு. தமிழக பாஜகவும் சரி, பாஜக மேலிடமும் சரி, மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவும் காரங்களும் சரி, அவங்க எப்பவுமே இது மாதிரியான ஒரு விஷயங்களை தான் பேசுவாங்க. முக்கியமா திமுக மாதிரியான கட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது இந்த மாதிரி குடும்ப அரசியலை தான் முன்னெடுத்து வைப்பாங்க. இது மாதிரியான கருத்துக்கள் தான் தொடர்ந்து பேசுவாங்க. அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு கருத்துக்களை தான் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இங்கேயும் பேசியிருக்காரு. திரு மணி அவர்கள் தொடர்ந்து இது மாதிரி பேசுறதுனால தான் இவருக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா திமுகவுடைய ஜால்ரா கோஷ்டிகள், இந்த 7 அறிவுள்ள ஊபிஸ்கள், இணையதள ஊபிஸ்கள், 200 ரூபாய் ஊபிஸ்கள், இவங்க எல்லாருமே திரு மணி அவர்களை போயிட்டு கடிச்சு வைக்கிறாங்க. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா திரு மணி அவர்கள் நிதர்சனமான விஷயங்களை பற்றி தான் பேசியிருக்காரு. உண்மையான விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் பேசியிருக்காரு. இது எல்லாமே இந்த திமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும், திமுகக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கும் நல்லாவே தெரியும். திரு மணி அவர்கள் சொல்லக்கூடியது உண்மைதான், சரிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் திரு மணி அவர்களுக்கு எதிராக தான் அவங்க பேசுவாங்க. திமுகவிற்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்கதான் செய்வாங்க. இன்பநிதி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்றேன், அவருக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன், அவரும் கண்டிப்பா சிஎம் ஆவாரு இப்படின்ற மாதிரிலாம் பேசுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு முரட்டத்தனமா முட்டு கொடுக்கறதுக்கும் ஃபயர் விடுறதுக்கும் இங்க ஏகப்பட்ட ஊபிஸ்களும் இருக்காங்க. இத மாதிரியான முரட்டத்தனமான முட்டாள் ஊபிஸ்கள் இருக்கிற வரைக்கும் திமுக இப்படிதான் இருக்கும். திமுக கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். சோழதங்க மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.